ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி ஈஸியாக எப்படி குக்கரில் பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ குக்கரில் ஒரு 3 to 5 ஸ்பூன்ஸ் கீ எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிங்கனாலும் அதை ஒரு 3 to 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் தான் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரியாணி இலை. ஸோ ஃப்ளேவருக்கு போட்டுட்டு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா 3 to 4 யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா பெருசாக இருந்ததுன்னா ஒரு 4 தக்காளி, சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 5 தக்காளி. ஸோ எல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட் குட்டி குட்டி பீசஸாக ஒரு 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வணங்கட்டும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட புதினா ஒரு கை அளவு புதினா போட்டிங்கன்னா போதும், ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். ஸோ புதினா நல்லா வணங்குற வரைக்கும் கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் மிளகாய்த்தூள். ஸோ இதெல்லாமே 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கர்ட் உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ ஒரு 2 கரண்டி கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சீரக சம்பா ரைஸ். ஸோ நீங்கள் தாளிக்க ஆரம்பிக்கும் போது சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சிங்கன்னா போதும். இன்றைக்கி நான் ஒரு 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ 4 பேர் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ ரைஸ் நல்லா கழுவி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். ஸோ இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கடைசியாக சால்ட் ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பிரியாணி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரக்கு யூஸாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ விசில் விட்டு 2 விசில் விட்டுடுங்க. ஸோ விசில் தானாக அடங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்கும். ஸோ இதில் இருக்க பட்டாணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வதங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதே அளவு நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி குலையாமல் நல்லா ஹோட்டலில் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி போடல, ஏன்னா என்னோடய கிட்ஸ்க்கு கேரட்டும் பட்டாணி மட்டும்தான் பிடிக்கும். அதனால் நான் அது மட்டும் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். தேங்க்யூ.